இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, அன்னை மரியாளை எதற்காக லூர்து அன்னை அப்படின்னு அழைக்கிறாங்க, அந்த தலைப்பை தான் பார்க்க போறோம். என்ன நடக்குதுன்னா, பிப்ரவரி 11 1858 அன்னை மரியாள் லூர்து நகர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு காட்சி கொடுக்கறாங்க. அந்த பெண்ணுடைய பேர் என்னன்னு பார்க்கும் பொழுது பெர்னதெத். அவங்க சாதாரண பெண், ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள். காட்டுக்கு விறகு பொறுக்கிறதுக்காக போறாங்க. அந்த நேரத்துல அன்னை மரியாள் அந்த பெண்ணுக்கு காட்சி கொடுக்கறாங்க. லூர்து நகர்ல காட்சி கொடுத்ததுனாலதான் அன்னை மரியாளை லூர்து அன்னை என்று நம்ம எல்லாமே கூப்பிடுறோம். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் வரைக்கும் அந்த பெர்னதெத் அந்த பெண்ணுடைய உடம்பு அழியாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு வரலாறு சொல்லுது. எத்தனை முறை காட்சி கொடுத்தாங்கன்னு பார்க்கும் பொழுது 18 முறை அந்த பெண்ணுக்கு அந்த இடத்துல காட்சி கொடுக்க. நாம நிறைய கெபில பார்த்திருப்போம், மேல எழுதியிருப்பாங்க நானே அமல உற்பவம் சொல்லிட்டு. அந்த வார்த்தை எங்க தோணுச்சுன்னு பார்க்கும் பொழுது அன்னை மரியாள் இந்த பெர்னதெத்துக்கு காட்சி கொடுக்கும் பொழுது அந்த காட்சியில அன்னை மரியாளே சொன்ன வார்த்தைகள் தான் நானே அமல உற்பவம் என்ற வார்த்தை. நம்ம பார்த்திருப்போம் கெபில எல்லாம் மெழுகுவர்த்தி ஏந்தி நிறைய பேர் ஜெபம் செய்யறது. அந்த வழிமுறை எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. பெர்னதெத் ஒவ்வொரு மாதமும் அன்னை மரியாள் காட்சி கொடுக்க வரும் பொழுது கையில மெழுகுத்திரியோட வராங்க. அன்னை அவங்களுக்கு காட்சி கொடுக்கற வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா மெழுகுவத்திய கையில ஏந்தி ரொம்ப பக்தியா ஜெபம் செய்யறாங்க. அதனாலதாங்க நிறைய பேரு ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுதும் சரி, அன்னை மரியாளை பார்க்க வரும் பொழுதும் சரி, மெழுகுவர்த்தியை ஏந்தி ஜெபிக்கிற வழிமுறை பெர்னதெத்துக்கிட்ட இருந்துதான் நம்ம எல்லாருமே கத்துக்கிறோம். பெர்னதெத் ஊர்ல போய் சொல்றாங்க, ஊர் மக்கள் யாருமே நம்பவே இல்லை, ஏன் பங்கு தந்தை கூட நம்பவே இல்லை. அதனால என்ன நடக்குதுன்னா, பெர்னதெத் போகும் பொழுது மக்களும் அவங்களை பின்தொடர்ந்து போறாங்க. அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது பெர்னதெத்துடைய கையில மெழுகுத்திரி இருக்குது. அந்த நெருப்பு பட்டு அவங்களுடைய கை சுமார் 15 நிமிடம் எரிறத மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. ஆனா எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய கையில எந்த ஒரு தீ காயங்களும் இல்லை. அதை கண்டதுக்கு அப்புறம் தான் மக்கள் எல்லாருமே அந்த காட்சியை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் லூர்து அன்னை என்ற பெயரானது அன்னை மரியாளுக்கு சூட்டுகிறாங்க. தயவு செஞ்சு நாம அன்னை மரியாளுக்கு தேவையான மரியாதையையும் அவங்களுக்கு நாம எடுக்கக்கூடிய வணக்கங்களையும் நிறைய பேர் தப்பா சொல்லுவாங்க. பட் நாம அதில் எந்த ஒரு குறையும் இல்லாம, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம அன்னை மரியாளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வணக்கங்களை தவறாம கொடுத்துட்டே இருக்கணும். சரிங்களா?